என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலையிலே இந்த ஆசனங்களை நாம் செய்து விடுவோமேயானால் அன்று முழுவதும் நமது வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும். படுக்கையிலிருந்து எழுவதே ஒரு பெரிய காரியமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு எழுப்பி விடுவோம், எழுந்து உட்காருவார்கள். நாம் அங்கேருந்து வந்துவிட்டால் திரும்பவும் படுத்துக்கொள்வார்கள். ஏன் சில குழந்தைகள் பாத்ரூமில் போய் தூங்குகின்றது? சுறுசுறுப்பு இல்லை, சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. சோம்பேறித்தனமும் சுறுசுறுப்பின்மையும் தான் நமது வாழ்க்கையை அழிக்கின்றது, முன்னேற்றத்துக்கு தடை செய்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனம் பண்ணுறவங்களுக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் கடுமையாக உழைக்கலாம். சோர்வு என்பதே வராது. எதை எடுத்தாலும் நாம் வெற்றியை நாடலாம். அதுதான் உண்மை. அனுபவத்தை சொல்கின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்குக்கு திருமுருகன் மெட்ரிக் பள்ளி, ராமகிருஷ்ணா வித்யாலய பள்ளி திருப்பூர் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். உதயகுமார் 9, அர்ச்சனாதேவி 13, சந்தோஷ் 12. அவர்கள் விருச்சிகாசனம் செய்யப்போகிறார்கள். தேள் ஆசனம். தேள் என்பது விஷமுள்ள ஒரு ஜந்து என்பதை தெரியும். எந்த வியாதியும் ஏதாவது ஒரு விஷத்தன்மையினால்தான் நமக்கு வருகிறது. அந்த விஷத்தை முறிப்பதற்கு மருந்து, மாத்திரை, ஊசி, கஷாயம் இவைகளெல்லாம் நாம் சாப்பிடுகிறோம். அவைகளெல்லாம் தேவைப்படாது. என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு விருச்சிகாசனத்துக்கு முயற்சி செய்யுங்கள். நினைத்த மாத்திரத்தில் அந்த காலை அப்படியே தூக்கி தலைக்கு வந்து விடுகிறது. பாருங்கள், குப்புறப்படுத்தி காலை தூக்குவது என்பதே மிக கடினம். சலபாசனம் செய்ய சொல்வார்கள். ஒவ்வொரு காலாக தூக்குங்கன்னு. தூக்க முடியாது. பிறகு நாங்கள் ஸ்டூலை வைத்து காலை பின்னால் வைத்து தூக்குவோம். ஆனால் இந்த குழந்தைகளை பாருங்கள், அந்த காலை நினைத்தபடி நினைத்த மாத்திரத்தில் தூக்கி தலையிலே வைத்து இந்த தேள் கொழுக்குடன் அப்படியே ஓடும். பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு தான் விருச்சிகம் என்றால் தேள் என்று பெயர். தேள் ஆசனம், விருச்சிகாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். உடலில் எந்த நச்சுத்தன்மையும் சேராது. சேர்ந்து நோய் வந்தாலும் அவை முற்றிலுமாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரண பெயராக நமது முனிவர்கள் இதற்கு வைத்திருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பொத்து பொத்துன்னு போடக்கூடாது, மெதுவாக இருக்கணும். கூப்பிடப்படு, அப்படியே படுறா. எப்படி மெதுவாக கொண்டு போனீங்களோ அதே மாதிரி மெதுவாக வரணும். பொத்து பொத்துன்னு போடக்கூடாது. இன்னொரு முறை செய்யுங்கள் பார்க்கலாம். காலை சேர்த்து கொள்ளுங்கள். முட்டை விரிக்கப்படாது. முழுமையாக அற்புதமாக செய்கிறது. இவைகளெல்லாம் அனுதினமும் செய்தால்தான் இது வரும், இல்லாவிட்டால் வராது. ஏனென்றால் இந்த குழந்தைகளை பல்வேறுபட்ட போட்டியில் கலந்து கொள்வதற்காக தினம் தினம் செய்ய வைத்து அவர்களை பழக்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆசனங்கள் அற்புதமாக வருகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொண்டு அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். இடது பக்கமாக திரும்பி படுங்கள். இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டுற, அங்கே வட, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இங்கே தலையை வை, இங்கே கால் நீட்டு, இங்கே தள்ளி வா. நீங்கள் 2 அப்படியே போடு. நீ கொஞ்சம் பின்ன போக்கில் இறங்கு. போடுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு முதுகெலும்பு வளைந்திருக்கிறது பாருங்கள். வயிற்றில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கப்படும். முதுகெலும்பு சரியாக இயங்கப்படும். முதுகெலும்பில் உள்ள வலிகள், கழுத்திலே உள்ள வலிகள்
இப்போல்லாம் நிறைய வலிகள் வருகிறது, அவைகளெல்லாம் நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலை சேர்த்துக்கோ. விருச்சிக ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை அப்படியே படுத்துருங்க, அப்படியே படுத்துருங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் காலை பிடித்து இழுத்து நாம் யாராவது உதவி செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்புறம் அந்த வளையும் தன்மை வந்துவிட்டால் தானாகவே அந்த விருச்சிகாசனம் வந்துவிடும். இதைத் தொடர்ந்து பல ஆசனங்கள் இருக்கிறது. கர்ணபீடாசனம், கண்டபீசாசனம், இவைகளெல்லாம் இருக்கிறது. ஊர்த்துவ சலபாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் குழந்தைகள் பழக்கம் செய்வோமையானால் வெகு சுலபமாக வந்துவிடும். நாம் பழக்காத காரணத்தினால்தான் அவர்கள் விரைப்புத்தன்மை அடைந்து விடுகிறார்கள். உடல் விரைப்புத்தன்மை அடைய அடைய சோம்பேறித்தன்மை வந்துவிடும், ஞாபக சக்தி குறைந்துவிடும். இவைகள் இரண்டும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கின்றது. ஆகவே எந்த மற்ற விளையாட்டுகளில் ஞாபக சக்தியை கூட்டவோ நோய் எதிர்ப்பு சக்தியோ கிடையாது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவ பருவம் முதல் நாம் கற்றுக் கொடுத்து அந்த எதிர்கால செல்வங்களை நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.